இந்த வாட்டி நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசியில இருக்காரு, சுக்கிரன் கன்னி ராசியில இருக்காங்க, சூரியன் துலாம் ராசியில இருக்காங்க, செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசியில இருக்காங்க, சந்திரன் மற்றும் ராகு கும்ப ராசியில இருக்காங்க, சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. இந்த மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு. அங்க சூரியன் உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 16ஆம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டுட்டு விருச்சிக ராசிக்கு போவாரு. அங்க செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 23ஆம் தேதி புதன் வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆவாரு. விருச்சிக ராசியை விட்டுட்டு வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற புத்த பகவான் திரும்பி துலாம் ராசிக்கு வர போறாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மீன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட தொழில் வீட்டு அதிபதியான குரு வந்து 5ஆம் வீட்டுல உச்சகட்டமா இருக்காருங்க. இந்த டைம் பீரியட்ல மீன ராசிக்காரங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. முக்கியமா இந்த டைம் பீரியட்ல மீன ராசிக்காரங்கள்ல ஒரு சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த குழந்தை வந்து உங்களுக்கு தொழில்ல ஒரு பாக்கியம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ இந்த மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டதிபதியான சூரியன் எங்க இருப்பாரு? 8ஆம் வீட்டுல நீச்சகட்டமா இருக்காரு. ஆனா நீச்ச பங்க ராஜயோகம் ஆயிருக்காரு சுக்கிரனுடன் இணைந்து இருக்கிறதுனால. சோ இந்த டைம் பீரியட்ல மீன ராசிக்காரங்களுக்கு வந்து மாமியார் வீட்டு கூட கொஞ்சம் சண்டைகள் ஒப்பீனியன் டிஃபரன்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எதுக்குன்னா 6ஆம் வீடு வந்து கான்ஃபிளிக்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. அதே 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா மாமியார் வீடு. அப்படியே இன்லாஸ்ல ஒருத்தங்க ஃபார் சப்போஸ் அது மதர் இல்ல ஆகலாம், ஃபாதர் இல்ல ஆகலாம், பிரதர் இல்ல ஆகலாம், சிஸ்டர் இல்ல ஆகலாம், யாராவது ஒருத்தங்க இன்லாஸ் கூட வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 6ஆம் வீட்டதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா 9ஆம் வீட்டுக்கு போவாரு. 9ஆம் வீடு பாத்தீங்கன்னா ஃபாதருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். 6ஆம் வீடு கருத்து வேறுபாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ அதனால வந்து ஃபாதர் கூட இந்த டைம் பீரியட்ல ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு, ஃபாதர் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் வந்து செவ்வாய் வேற 9ஆம் வீட்டுல இருக்காங்க. செவ்வாய் 9ஆம் வீட்டு அதிபதி தான் இருந்தாலுமே சரி, செவ்வாய் அந்த வீட்டுல இருந்தா அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட கான்ஃபிளிக்ட்ன்றது உருவாக்கி விடுவா. எதுக்கு? செவ்வாய் வந்து ஃபயரி பிளானட். செவ்வாய் வந்து சண்டையன் வந்தா நானா நீயா நானான்ற மாதிரி இருப்பாங்க செவ்வாய். சோ அந்த மாதிரி செவ்வாய்க்கு வந்து 6ஆம் வீட்டதிபதியோட துணைன்றது கிடைச்சது. சோ அப்பா கூட வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியட் நல்லாவே இல்ல, அவங்களுக்கு சண்டைகள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த புதன் உங்களோட 4ஆம் வீட்டதிபதியான புதன் வந்து இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் வீட்டுல இருப்பாங்க. 4ஆம் வீடு வந்து சொந்த நாடு, அது நம்ம மொழி பேசுற இடம் ஆகலாம், தமிழ்நாடு ஆகலாம், இல்லாட்டி இந்தியா ஆகலாம். 9ஆம் வீடு கல்ச்சர் டிஃபரன்ஸ் பிளேஸ், அது ஃபாரின் ஆகலாம், இல்லாட்டி வேற ஸ்டேட்டு, நமக்கு சம்பந்தமே இல்லாத கல்ச்சருக்கு சார்ந்த வேற ஸ்டேட் ஆகலாம். சோ உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல உங்க சொந்த நாட்டை விட்டுட்டு வந்து வெளிநாடு போறதுக்கான சான்சஸ்ன்றது
வந்து கிடைச்சிரும். ரொம்ப நாளா வந்து ஃபாரின் ஜெர்னிஸ்க்காக ஃபாரின் டிராவல்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஃபாரின் டிராவல் ஃபாரின்ல செட்டில்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே வந்து வேற ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள்ள வந்து வேற ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல 23ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் எங்க வருவாரு? வக்ரகதியில 8ஆம் வீட்டுக்கு வருவாரு. 8ஆம் வீட்டுல சுக்கிரன் சொந்த வீட்டுல இருக்காங்க, புதனுடன் சேர்ந்து இருக்காங்க. சோ மீன ராசிக்காரங்கள்ல வந்து ஒரு சிலருக்கு இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பிசிக்கல் பிளெஷர்ஸ், பெட் பிளெஷர்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் அது ஜாஸ்தியா இருக்கும். சோ இன்டிமேட் தாட்ஸ் அது வந்துட்டு இருக்கும். அது வந்து நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டைம் பீரியட் வந்து நல்ல டைம் பீரியடா தான் அமையுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. பட் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டா போதுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள்ன்றது இருக்குது. பட் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபாதர் கூட வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றது இருக்கிறதுனால டெய்லி நீங்க எந்திரிச்ச உடனே சூரியனுக்கு நமஸ்காரம் போடுங்க. ஏன்னா சூரியன் வந்து ஃபாதரை ரிப்ரசென்ட் பண்ணுவார் பொதுவாவே ஒரு தங்களோட சாட்ல. அந்த சூரியனே இப்போ உங்களுக்கு ஃபாதர் விஷயத்துல தொல்லை கொடுக்கிறாரு. சோ சூரியன் வந்து நமஸ்கார பிரியன், அவருக்கு வந்து மதிப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சோ குளிச்சுட்டு வந்த பிறகு வந்து சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் போட்டு விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே சூரியனுக்காக டெய்லி ஆதித்ய ஹிருதயம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமான பலன்கள் அமையும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மத்தபடி இது மீனராசிக்காரங்களுக்கான பலன். மீனராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான ராசி பலன்களு, பெயர்ச்சி பலன்களு, ஜோதிட பலன்களு தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துருச்சுன்னு காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் போடுறது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.